வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்த இருளால் எதுவும் வசமாகும். இதுவும் அப்துல் கலாம் வரிகளில் ஒன்று. இந்த வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா உங்களில் யாராவது ஒருத்தருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்க எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் பி எக்ஸாமுக்கான போஸ்ட்டு. இந்த யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து www.upsc.gov.in என்ற இணையதளத்தில் போய் நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன வேக்கன்சி எல்லாமே. பட் இதில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். கேண்டிடேட்ஸ் வந்து யார் எலிஜிபிலிட்டி ஃபார் த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். மேலாக இருந்தாலும் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த எக்ஸாமுக்கு. இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீலிமினரி எக்ஸாம்னும் மெயின் எக்ஸாமும் எழுதி கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ டெஸ்ட்டு அண்டு பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்கும். இந்த எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா upsc.online.nic.in என்ற இணையதளத்தில் போயிட்டு டீட்டெயிலாக இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு கேண்டிடேட்டுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா எனி அதர் ஃபோட்டோ ஐடி கார்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசீவ் பண்ண டாக்குமெண்ட் இருந்தால் இதை வச்சு அப்ளை பண்ணலாம். ஃபோட்டோ ஐடி கார்டு தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு தான் ப்ரீலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாமு, பர்சனாலிட்டி டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த ஃபோட்டோ ஐடி கார்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/3/2021 ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இ-அட்மிட் கார்டுன்னு 3 வீக்ஸ் பிஃபோரா. அது வந்து upsc.online.nic.in என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட்மிட் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. இதில் நீங்கள் எக்ஸாம் வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். தெரியாத ஆன்சரை டிக் பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டவுட்டு, கிளாரிஃபிகேஷனு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதெல்லாம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மொபைல் நம்பர் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும், அதில் ஒர்க்கிங் டேஸ் டைமில், அதாவது மண்டே டு ஃப்ரைடே இந்த நாளில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்களா உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் அவங்க சொல்லுவாங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 011-233-85271 இது மாதிரி 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி கால் பண்ணி பேசிக்கோங்க. இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாமு வித் எல்லா இன்டர்வியூ டெஸ்ட் எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பென் டிரைவு, ஸ்மார்ட் வாட்சு, கேமரா ரிலேட்டடு, ப்ளூடூத் டிவைஸ் எது டிஜிட்டல் ஐட்டமாக இருந்தாலும் ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக எழுதுங்க. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் இ ஸ்டேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஜூனியர் கிரேட், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் பிஎன்டி அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ், இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் ஃபோர்ஸ் ஹெட்குவார்ட்டர் சிவில் சர்வீஸ், டெல்லி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் இஸ்லாண்ட், லக்ஷதீப், டாமன் டையூ, தத்ரா நகர் ஹவாலி சிவில் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 712 வேகன்சி, இன்க்ளூடிங் 22 வேகன்சி ஃபார் ரிசர்வேஷன் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, 5 vacancies for blindness and low vision, 6 vacancies for deaf and hard for hearing, 6 vacancies for locomotor disability and 5 vacancies for multiple disability. Total 22 vacancies for person with disability, benchmark disability. இந்த ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு சிவில் சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி. இந்த சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாம் தமிழ்நாட்டில் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஸ்டேஜ் நடக்கும். ஒன்று வந்து ப்ரீலிமினரி எக்ஸாம், இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று வந்து மெயின் எக்ஸாம், இதில் வந்து ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ டெஸ்ட் கேட்பாங்க. ப்ரீலிமினரி எக்ஸாமும் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, இன்டர்வியூ அந்த டெஸ்ட்டு நடக்கும்.
ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸு, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32 இயர்ஸு. அதாவது 1 ஆகஸ்ட் 2021 படி, அதாவது 2 ஆகஸ்ட் 1989லேருந்து 1 ஆகஸ்ட் 2000 வரைக்கும் தான் இதுக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ், அதாவது 37 வரைக்கும் எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட் வந்து 3 இயர்ஸு. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் போதும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், அதாவது எத்தனை டைம் எக்ஸாம் எழுதலான்றது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து அன்லிமிட்டெட், நீங்கள் எத்தனை டைம் வேணால் எழுதலாம். ஓபிசிக்கு வந்து 9 டைம்ஸ் தான், அதாவது மேக்ஸிமம் 9 தான். பிடபிள்யூபிடி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இவங்களுக்கும் 9 டைம் தான். எஸ்சி எஸ்டி இருந்தால் இதில் அன்லிமிட்டெட் அவங்களுக்கு. மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிசிக்கலி ஃபிட்டான சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து 4th மார்ச் 2021 முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இவங்களுக்குலாம் வந்து பேமெண்ட் கிடையாது. அதர் எல்லாத்துக்குமே 100 ருபீஸு. இந்த பேமெண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமாக பே பண்ணலாம், இல்லைனா விசா, மாஸ்டர், ரூபே கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வழியாக பே பண்ணலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங் SBI யூஸ் பண்ணி பே பண்ணலாம். பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு, அதாவது க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஈவினிங் 24 மார்ச் 2021 வரைக்கும். இந்த 100 ருபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து 200 ருபீஸ். ப்ரீலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க 200 ருபீஸ் பே பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதாவது www.upsconline.nic.in இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபு, எக்ஸாம் சென்டரு, சிக்னேச்சரு, ஃபோட்டோ ஐடி கார்டு, ஃபீஸு எக்ஸட்ரா என்னென்ன இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன், அதாவது கடைசி நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் 24 மார்ச் 2021 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் அந்த லிங்க்கு ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் டிசபிள் ஆயிரும். கரஸ்பாண்டன்ஸ் வித் த கமிஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா, எரர் வந்தாலோ நீங்கள் UPSC சிவில் சர்வீஸ் கமிஷன் அதனுடைய கான்டாக்ட் நம்பர் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க, என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கம்யூனிகேஷன்ஸ் டு த கமிஷன் எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நேமு, இயர் ஆஃப் த எக்ஸாமு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ரோல் நம்பரு, நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஸ்கீம் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் த ப்ரீலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீலிமினரி எக்ஸாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸு. 200 மார்க்ஸ் வந்து ஈச், அதாவது 2 கொஷின் பேப்பரை செட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இது வந்து 2 hours டூரேஷனு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு பேப்பர் 2, இது சிவில் சர்வீஸு. இது வந்து மினிமம் மார்க் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 33% எடுத்தால் போதும். கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2 டைப்பாக இருக்கும். மெயின் எக்ஸாம் வந்து 2 எக்ஸாம் இருக்குது, பேப்பர் A, பேப்பர் B. பேப்பர் A பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி 300 மார்க் கொஷின் பேப்பர், அது எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம். அடுத்தது வந்து பேப்பர் B. பேப்பர் B வந்து யாராக இருந்தாலும் கம்பல்சரி இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும், அதுவும் 300 மார்க்ஸு. மெயின் எக்ஸாமில் குவாலிஃபையிங் பேப்பரில் பாஸ் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பேப்பர் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட் அப்படின்னா, மெரிட்டில் பாஸ் பண்ணி உள்ளே போகிறவங்களுக்கு வந்து மறுபடியும் பேப்பர் 7 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ESSAY அப்படின்னு 250 மார்க்ஸு. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, அதாவது இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி, த வேர்ல்டு, சொசைட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இது வந்து 250 மார்க்ஸு. பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, அதாவது கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், அந்த தொகுதிகள் சம்மந்தப்பட்டது, எலெக்ஷன் ரிலேட்டடு, பொலிட்டீஷியன் ரிலேட்டடு, சோசியல் ஜட்ஜ்மெண்ட்டு அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்லாம், இது வந்து 250 மார்க்ஸு. பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, டெக்னாலஜி ரிலேட்டடாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட்டு, செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இது ரிலேட்டடாக, இது வந்து 250 மார்க்ஸு. பேப்பர் 5 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, எத்திக்ஸ் அண்டு இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடு, இதில் 250 மார்க்ஸு. இதுவும் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேப்பர் 6. பேப்பர் 6ல் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 1, பேப்பர் 7 வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 2, இது ரெண்டுமே 250 மார்க்ஸு. சப் டோட்டல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் 1750 மார்க்கு. அதுக்கு அடுத்தது பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து 275 மார்க்ஸு.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2025 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி உள்ளே போகணும். இதுலேருந்து மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் ஏ பேப்பர் பின்றது இந்தியன் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் அது தமிழ், இதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் குவாலிஃபை பண்ணி படிச்சிருந்தா போதும். அடுத்து வந்து ESSAY அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு, இதெல்லாம் 25% மார்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிலேட் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. பேப்பர் ஏ இந்தியன் லாங்குவேஜ் வந்து வில் நாட் ஹவவர் கம்பல்சரி ஹேண்ட்ரைட் வந்து ஹெயிலிங் ஃப்ரம் ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் சிக்கிம். இந்த எக்ஸாமுக்கு வந்து லாங்குவேஜ் மீடியம் ஆர் லிட்ரேச்சர் ஆஃப் லாங்குவேஜ், இந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்காங்க. அதில் கம்பல்சரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் இருக்குது கம்பல்சரி. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் மெயின் எக்ஸாம் இருக்குது. அது என்னென்ன எக்ஸாம்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ், ஆந்த்ராபாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜியாகிரபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, லா, மேனேஜ்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்ஸ், philosophy, physics, political science and international relations, psychology, public administration, sociology, statistics, zoology, literature of any one following language. எந்த லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிருந்தாலும் போதும். இதில் நம்ம தமிழ்நாடும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்